ஹாய் வெல்கம். இப்போ இஞ்சி பூண்டு பிரியா பேஸ்ட்டு நேவி சேனலுக்கு போட்டிருக்கேன். உங்களை கொஞ்சம் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பச்சை பார்க்க போகிறோம் வாசனை அப்படின்னா, போகட்டும். இன்றைக்கி இஞ்சி மஷ்ரூம் பூண்டு பிரியாணி பச்சை வாசனை பார்க்கலான்றதுக்காக போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளிக்கு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, நம்ம வெட்டி வச்சுருந்த காளான், இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இதில் போட்டுட்டோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் இதில் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோட டேஸ்ட் வந்து இதில் மிக்சடாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து உங்களுக்கு மசாலா என்னென்ன போடுறேன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து ஆஃப் பாயில் வந்து இது நல்லா வெந்துருச்சு. இப்போ என்னென்ன மசாலா போட போகிறேன்னா, சில்லி பவுடர், இது வந்து கறி மசாலா, இது வந்துட்டு மல்லித்தூள், இது வந்து பிரியாணி மசாலா. இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இது நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சி. இது ரெடி ஆகிடுச்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்க போகிறோம். தயிர் நான் வீட்லேயே ரெடி பண்ண தயிர் ஒரு ஸ்பூன் போடுறேன். வேணும்னா இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா லெமன் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் தயிர் மட்டும் போடுறேன். போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த தயிரோட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அடுத்தது தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்துட்டு இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இது பாயில் ஆகிற கேப்பில் நான் வந்துட்டு அரிசியை வாஷ் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டேன். இந்த அரிசி இப்போ இதில் நல்லா பாயில் பண்ணதும் இதில் நம்ம போட போகிறோம். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம இதில் அரிசி கலந்து எல்லாருமே போட்டாச்சுங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இதில் எவ்வளோ தண்ணி, சில பேருக்கு வந்து சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வராது, அது மாதிரி குழஞ்ச மாதிரி வந்துடுது அப்படி சொன்னாங்கன்னா, தண்ணி பாருங்கள் அந்த அரிசிக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்குது. கொஞ்சம் கூட நான் எக்ஸ்ட்ரா வைக்கல. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக சாப்பாடு நல்லா வரும். இது செஞ்சு முடிச்சதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் குக்கருக்கு மூடி போட்டுட்டேன். சிம்மு லோவில் வச்சுட்டேன். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். புதுசாக இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவு எனக்கு தாங்க. தேங்க்யூ.